Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹொசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் இந்த நீர் தொடர்ந்து துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரிலும் தென்பெண்ணை ஆற்றிலும் அதிகப்படியான நுரை சென்று கொண்டிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றாக பார்க்கப்படும் தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலம் நந்தி மலைப்பகுதியில் உற்பத்தியாகி தமிழகத்தின் கொடியாலம் சிற்றணை வழியாக கெலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது. அங்கிருந்து நீர் சேமிக்கப்பட்டு தென்பெண்ணை ஆறு மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருகிறது. முன்பெல்லாம் மழை காலங்களில் நீரின் அளவு அதிகரிக்கிற பொழுதுதான் இது போன்ற நுரை காணப்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது நீரின் அளவு குறைந்து வந்து கொண்டிருந்த போதும் கூட நுரை பொங்கி காட்சியளிப்பது விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 231 கனஅடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் அது அப்படியே தென்பெண்ணை ஆறு மற்றும் 2 பிரதான கால்வாய்களில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அவ்வாறு பாசனத்திற்கு செல்லக்கூடிய நீரின் இரண்டு பிரதான கால்வாய்களிலும் கூட அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. குவியல் குவியலாக மழை போல இந்த நுரைகள் காட்சியளிப்பது விவசாயிகள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்பெல்லாம் இப்போது இந்த நுரை பொங்கி செல்லும் தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாகவே இந்த நுரை பொங்கி செல்லும் தகவல்கள் தினந்தோறும் கிடைப்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஷன், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.